வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சியமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிபி கிட்ட தமிழ் மனம் விட்டு பேசுகிறாங்க. இந்த பாருங்க, எனக்கு ரெண்டு பிரச்சனை இருக்குது சிபி. என்ன பிரச்சனை தமிழ் சொல்லு அப்படின்னு சொல்ல நேரம், ஜனகாமா கிட்ட நான் உண்மை சொல்லணும். உங்கள் பொண்ணு ஜெயராணியோட மக தான் நான் அப்படின்னு உண்மையை தெரியப்படுத்தணும். அவங்கள பார்க்க நேரம் எல்லாம் எனக்கு ஒரு விதமான குற்ற உணர்வு நான் மறைச்சிட்டு வாழனால இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன ஒன்று, எங்கள் அப்பாவை நான் கண்டுபிடிக்கணும். இப்போ எங்கள் அப்பா எங்கே இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி நான் எங்கள் அம்மா கூட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம், சரி நான் ஒரு கோயிலில் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவேன். அந்த சந்தர்ப்பத்தில் நீயே ஜனகமாட்ட சொல்லுவா, நான் உங்கள் பேத்தி தான் ஜனகமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நான் ஏற்பாடு பண்ணுறேன். நீ சொல்லுவா, அதை வைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உன் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி தரேன். என்ன ஒன்று, உங்கள் அப்பா யாருன்னே எனக்கு தெரியாது. அப்படி இருக்க நேரம் நான் உங்கள் அப்பாவை எப்படி தேடுவேன்? உனக்கு பிரச்சனையை நானே தீர்த்து வைக்கிறேன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ எனக்கு வேணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிபி தமிழ்கிட்ட கேட்குறாங்க. தமிழ் மொபைலில் தன்னோட அப்பாவோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. சிபி சாக்குறாங்க, நீ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நீ நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு வா அப்படின்னு அந்த இடத்துல வர வைக்கிருக்காங்க. அப்போ தான் நம்ம செல்வரத்னத்தை தமிழுக்கு காட்டி கொடுக்குறாங்க. செல்வரத்னத்தை கட்டி பிடிச்சி, இதுதான் எங்கள் அப்பா, உனக்கு எப்படி தெரிஞ்சு? நீ அப்பா ஃபோட்டோவை மொபைலில் காட்ட நேரமே நான் கஸ் பண்ணிட்டேன், இவங்க தான் உங்கள் அப்பானி. ஆனால் இந்த அங்களை எனக்கு காரில் அடிபட்டு அன்னைக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸில் வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அவங்க தான் இவங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம், நீ எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா கிட்ட கொண்டு சேர்க்கணும். எங்கள் அப்பா உங்கள் அப்பாவின் நிலைமைக்கு காரணம் இல்லைன்னு ஜனகமாட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம தமிழ் அப்படியே சந்தோஷப்படுறாங்க. தேனு பிரபு கிட்ட லாக் ஆகியிருந்த விஷயத்து எங்கள் அப்பா தான், இனி எங்கள் அப்பா சேஃபாக தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் தேன்மொழி கண்டிப்பாக பிரபு கூட வாழ மாட்டா அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பிரபுவுக்கு சாக்காருக்கு இந்த செல்வரத்னம் போய் இந்த தமிழ் தேன்மொழி கண்ணில் பற்றக்கூடாது. தேன்மொழியை அந்த செல்வரத்னத்தை வச்சு தான் லாக் ஆக்கி வச்சுட்டு இருந்தேன். இனி இந்த வீட்லேயும் எனக்கு மரியாதை கிடையாது. இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தமிழ் எப்படியாவது நான் என் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணணும், அதுவரை எனக்கும் நிம்மதி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரம் நம்ம சிபி சொல்கிறாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ், நீ என்கிட்ட மனம் விட்டு பேசு. உன் மகன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ பெரிய கஷ்டத்தில் இருந்த மாதிரி இருக்குது. உன்ன மாதிரி ஒரு மனைவி கிட்ட இருந்தால் போதும், நான் எந்த கஷ்டமும் பட மாட்டேன். ஆனால் நீ கவலையாக இருக்கிறத என்னால் தாங்கிக்க முடியலை தமிழ் அப்படின்னு சொல்லு நேரம், சரி எனக்குள்ள பிரச்சனையெல்லாம் நான் ஜனகமாட்ட சொல்லணும், நான் உங்கள் பேத்தி தான், உங்கள் ஜெயாவோட பொண்ணு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு அந்த இடத்துல தமிழ்கிட்ட மனசார தமிழ் நம்ம சிபிகிட்ட சொல்ல நேரம், உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கோயிலில் எங்கள் ஜானுக்கிட்ட நீ சொல்ல மடிய நான் வைப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ன ஒன்று பிரச்சனைனா, எங்கள் அப்பா அந்த பிரபுப்படியில் இருப்பாருன்னு நினச்சி எனக்கு தூக்கம் சாப்பாடு கூட இறங்க மாட்டேங்குது. எங்கள் அப்பாவை எப்படியாவது மீட்கணும், நான் காப்பாற்றணும். எங்கள் அம்மா இத்தனை வருஷம் எங்கள் அப்பா இல்லாமல் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நீக்கணும், எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா கூட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நேரம், இந்த பாரு இது எல்லாமே க்யூர் ஆகும், நீ வருத்தப்படாத. சரி, உங்கள் அப்பா எனக்கு யாருன்னே தெரியாமல் இந்த விஷயத்தில் நான் எப்படி உதவ முடியும்? நீ உங்கள் அப்பா ஃபோட்டோவை என்னோடய மொபைலுக்கு அனுப்பு, கண்டிப்பாக நான் உங்கள் அப்பா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் தருவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், சரி நான் எங்கள் அப்பா ஃபோட்டோவை இப்போவே உனக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு மொபைலில் சென்ட் பண்ணுறாங்க. நம்ம சிபி சாக்காரங்க, இந்த அங்கிளாக உங்கள் அப்பா? ஆமாம் சிபி அப்படின்னு சொல்ல நேரம், இந்த அங்கிள் நிச்சயமாக எங்கள் அப்பாவின் நிலைமைக்கு காரணமாகவே இருக்க முடியாது, அவ்வளோ நல்ல அங்கிள். சரி, உனக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரலான்னு இருக்கிறேன், நீ இப்போ ரெடி ஆகு தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளை கொண்டு அவங்க அப்பா கிட்டே நம்ம கொண்டு விடணும். இவங்க அப்பா நம்ம கெஸ்ட் ஹவுஸில் தான் இப்போ இருக்கார், அதுதான் அவருக்கு பாதுகாப்பான இடம். தமிழ் அவரை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. அதுவும் இல்லாமல் அத்தை ஜெயராணி கூட கொண்டு அவங்க ஹஸ்பண்டு கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அதே கணம்
அப்புறம் பார்த்தோன்னா நம்ம தமிழும் ரெடியாகி வந்துடுறாங்க. சிபி எங்கே தான் என்ன கூட்டிகிட்டு போகிற, சர்ப்ரைஸ் நீ வர சொல்லிட்டா, ஆமாம் உனக்கு தான் சர்ப்ரைஸு வா அப்படின்னு வந்து நம்ம சிபி வந்து தமிழை வந்து கூட்டிக்கிட்டு நேராக செல்வரத்தினத்திட்ட கொண்டு போகிறாங்க. நம்ம செல்வரத்தினத்தை பார்த்துக்கிட்டு தமிழ் வந்து சாக்காவி கெட்டி பிடிக்கிறாங்க. அப்பா அப்படின்னு சொன்னார். யாருமா நீ என்னை பார்த்து அப்பான்னு சொல்கிறா, நான் தான் உங்கள் குடும்பம், நான் தான் உங்கள் பொண்ணு தமிழ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, இவா யார் அப்படின்னு வந்து கேட்க நேரம், வேறு யார், என்னோட மனைவி தான், அப்போது நான் உங்கள் ஃபேமிலி தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாக்காராங்க. ஆமாம் நீங்கள் அப்பா நீங்கள் வந்து எங்களை சின்ன வயசில் விட்டுட்டு போயிட்டீங்க, நல்ல வேலை என் புருஷன் இப்போ கண்டுபிடிச்சாரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், தமிழ் இந்த அங்கிளை ஏற்கனவே தெரியும், ஒரு எறும்புக்கு கூட இவரால் துரோகம் நினைக்க முடியாது, அவ்வளோ நல்லவர், அப்படிப்பட்டவர் நிச்சயமாக எங்கள் அப்பாவின் நிலைமைக்கு காரணமாக இருக்க மாட்டார், இதில் ஏதோ சதி இருக்குது, ஜானு தப்பாக புரிஞ்சுக்கிட்டா இவரை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போகிறாங்க. எங்கள் அப்பா இப்போ உனக்கு கஷ்டத்தில் தான் இருக்காவ அப்படின்னு தெரிஞ்சு இப்போ நிம்மதியாக இருக்குது. இந்த பிரபு எங்கள் அப்பாவை சின்ன பின்னாமல் வந்து பாடாப்படுத்திடுவானோ, தேனை அதுக்கு தான் பயந்து இருந்தா இப்போ வந்து தேனுகிட்ட நம்ம அப்பா நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு வந்து தேனை வரவழைச்சி காட்டணும். அதுவும் இல்லைங்க எங்கள் அம்மா பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், இப்போ எதுவும் தெரியண்டா, ஏன்னா எங்கள் ஜானுக்கு தெரிஞ்சால் இது பெரிய பிரச்சனையாகிடும், இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிட்டு கண்டிப்பாக வந்து நான் எங்கள் ஜெயராணியோட புருஷன் செல்வரத்னங்கள் ரொம்ப நல்லவர், அவரால் கண்டிப்பாக எங்கள் அப்பாவின் நிலைமைக்கு காரணமாக இருக்க முடியாது அப்படின்னு வந்து கண்டிப்பாக நான் ஜானுக்கு புரிய வைப்பேன், நீ அதுவரை பொறுமையாக இரு, இப்போ உங்கள் அப்பா தான் கிடச்சிட்டார்ல, இனி உனக்கு உள்ள ஒரே பிரச்சனை எப்படியாவது நான் தான் உங்கள் பேத்தி அப்படின்னு வந்து சொன்னாலும் ஜானு வந்து கோபப்படாமல் உன்னை ஏற்றுக்கிடணும், அப்படின்னா எங்கள் அப்பாவின் நிலைமைக்கு அங்கிள் காரணம் இல்லை அப்படின்னு வந்து நிரூபிக்கணும், அது யார் உண்மையான காரணமோ அவங்கள வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், எனக்கு என்னமோ கணேசன் சித்தப்பா மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம தமிழ் சொல்ல நேரம், மாமா மேலே எனக்கும் சந்தேகம் இருக்குது, ஏன்னா எங்கள் மாமா எங்கள் அப்பாவை அந்த நிலைமையில் வச்சுட்டு அவர் இந்த வீட்டோட அதிகாரத்தை கையில் எடுக்கலான்னு கண்டிப்பாக துணிஞ்சவர் தான், அந்த வகையில் பார்ப்போம், ஆனால் நம்ம ஆதாரம் இல்லாமல் அவரை கூட சந்தேகப்பட முடியாதுல்ல தமிழ் அப்படின்னு சொன்னாலும், சரிதான் அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், கண்டிப்பாக எந்த குற்றவாளியும் வந்து தடயத்தை முழுசாக அழிச்சிட்டு வந்து தப்பிக்க முடியாது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஓட்டையில் அவர் சிக்கியிருப்பார், அப்படி அந்த என்ன ஓட்டை அவருக்கு கணேசனுக்கு வந்து எங்கள் அப்பாவின் நிலைமைக்கு வந்து அவர் ஏதாவது ஒரு ஏற்பாட்டில் சிக்கியிருந்தாருன்னா கண்டிப்பாக அதை வச்சு நான் கண்டிப்பாக ஜானுக்கிட்ட நிரூபிப்பேன், அங்கிள் வந்து செல்வரத்ன அங்கிள் இதுக்காக எங்கள் அப்பாவின் நிலைமைக்கு காரணம் இல்லை, இதுதான் உங்கள் பகனா, கண்டிப்பாக வந்து அவங்கள ஏற்றுக்கிடுங்க ஜானு, நாங்களே சொல்லும் அப்படின்னு வந்து நான் வந்து அப்பாட்ட அப்பாவும் நானும் வந்து ஜானுக்கிட்ட சொல்லி கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை எங்கள் குடும்பத்தோடு சேர்த்து வைப்போம் அப்படின்னு வந்து நம்ம சிபி வந்து வாக்கு கொடுக்குறாங்க நம்ம தமிழ்.